ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். Om Santi sister, good evening. Sister, good evening. Om Shanti sister, good evening. ஓகே. Om Shanti sister, good evening sister. ஓம் சாந்தி. இப்போ நாம ஒரு 5 எபிசோடு உடலை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உடலுக்கு நோய்கள் எதனால வருது, நோய்கள்னா என்ன, தொந்தரவுகள்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நோய்கள்னா உடலுடைய உறுப்புகள் பாதிக்கப்படுவது, அதனுடைய இயக்கம் தடைப்படுவது. தொந்தரவுகள்னா இந்த நோயை குணப்படுத்துவதற்காக உடல் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நோய் எதனால வருது அப்படின்னா, அதற்கு நம்முடைய உயிர் சக்தியில இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர் சக்தின்னு பார்க்கும் பொழுது ஒன்று ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்ல இருக்கக்கூடிய தவறான குணங்கள், தவறான கர்மத்தின் விளைவுகள், அதனுடைய பதிவுகள், அதனால உயிர் சக்தி குறைவா இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர் சக்தினும் பொழுது இன்னொன்றும் இருக்கு, அது நாம சுவாசிக்கிற, சாப்பிடுகிற, அருந்துகிற, அதாவது 5 தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி எவ்வளவு குறைவா இருக்கோ இதனுடைய காரணமாக இதற்கப்புறமா இந்த உடல்ல நம்முடைய தவறான லைஃப் ஸ்டைல், அந்த விதிகளை, இயற்கை விதிகளை மீறிய வாழ்க்கை, அதனால கழிவுகள் தேக்கமுறுவது, அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக உடல் எடுக்கிற முயற்சியில நாம தொந்தரவுகளை நோயா புரிஞ்சுக்கிட்டு நாம பண்ற இடையூறுகள், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இயற்கை விதிமுறைகள் அப்படின்னு வரும் பொழுது பசி பற்றியும் தாகம் பற்றியும், ஓய்வு, தூக்கம், நம்ம மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள், இத பத்தி எல்லாம் நம்ம விரிவா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஒரு சில விஷயங்கள்ல இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா போகலாம். அதுல குறிப்பா உணவின் மூலமாக நம்ம சாப்பிடுற, அருந்துகிற, நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுல என்ன மாதிரி தவறுகள் நிகழ்கின்றன, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம அந்த தவறுல இருந்து நம்மள காப்பாற்றி கொண்டு இந்த உடலையும் பாதுகாக்கலாம், நோய் வராம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை யாருக்கு அது கனவா இருக்கோ அது சாத்தியம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தொடர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உண்மையில இத நான் எடுக்க போற வகுப்புகள் கிச்சன் டு கிளினிக் அப்படிங்கிற ஒரு தொடர். சில வருடங்களுக்கு முன்பு குங்குமம் மேகசின்ல வந்த ஒரு தொடர். இது கம்பம் அகாடமியோட முதல்வர் அக்கு ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொடரை ஒரு புக்கா போட்டிருக்காங்க. சோ அந்த புக்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதிகளை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். முடிந்த அளவுக்கு இதை ஒரு எளிமையா ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொண்டு போக ட்ரை பண்றேன். சோ எல்லாருமே வழக்கம் போல முழுமையான கவனத்தோடு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், நீங்க செய்யற தவறுகள், அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய நோய்கள் வருது அப்படின்னு கவலைப்படுறோம். ஆனா நிறைய நோய்களுக்கு நம்முடைய உணவே காரணம் அப்படிங்கிற உண்மையை மட்டும் ஏற்க மறுக்கிறோம். நம்முடைய உணவின் சாரம் தான் நம்முடைய உடலாக இருக்கு. உணவோட எசன்ஸ் தான் இந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி மார்க்கெட்ல விதைகளை கோணியில பரப்பி விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அவரைக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், இந்த காய்கறிகளோட விதைகளை வாங்கிட்டு போயிட்டு அவங்கவுங்க வீட்டு தோட்டத்துல நட்டு அதுல இருந்து வரக்கூடிய காய்கறிகளை அறுவடை செய்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல சிவந்த கனிந்த தக்காளி பழத்தை தோட்டத்து மண்ணுல பிழிஞ்சு விட்டுருவாங்க. அது அப்படியே செடியா முளைச்சு காய்க்கும். அதே போல மண்ணுல கொத்தமல்லி விதையை தூவிட்டா மல்லித்தழை வளர்ந்து நிற்கும். இந்த பைய தூக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்தது. அன்னைக்கு விதைகள் விற்ற கடைகள்ல இன்னைக்கு காய்கள் மட்டுமே தான் விற்கிறாங்க. நம்ம தோட்டத்தை எல்லாம் திறந்துட்டு என்ன பண்றோம்னா ஒரு சின்ன இடம் கூட விடாம சிமெண்ட் போட்டு அதை பூசிடுறோம். இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியாத அளவுக்கு ஒட்டி செவுத்த கட்டி வீட்டை கட்டிடுறோம். இப்ப என்ன பண்றோம், அந்த உணவு தேவை, காய்கறி தேவைக்காக எங்கேயோ எந்த மண்ணிலேயோ
எந்த தண்ணீர்லயோ என்னென்ன மருந்துகள் கொட்டியோ விளைவித்த காய்களையும் பழங்களையும் வாங்கி சாப்பிடுறோம். அதையாவது சரியா செய்யலாமே அப்படிங்கிற ஆதங்கத்தோட விளைவுலதான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. இந்த நூல் குங்குமம் இதழ்ல தொடரா வெளிவந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான வாசகர்களோட பாராட்டை பெற்றிருக்கு. எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத மட்டுமே சொல்லி பயமுறுத்தாம எப்படி நல்லவற்றை தேடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கிய வழிகாட்டியாகவும் இந்த நூல் இருக்கும். இப்போ இந்த நூலோட தலைப்பே கிச்சன் டு கிளினிக். சோ நம்ம கிச்சனுக்கும் கிளினிக்கிற்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சமையல் அறைகளை சீரா வச்சிருந்ததுனால அவங்களுக்கு கிளினிக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படல. ஆனா இப்ப மாடர்ன் சொசைட்டியா நம்ம மாறிட்டோம். நவீன சமூகத்துல நம்ம இருக்கிறோம். நாம நம்முடைய சமையல் அறைகளை அவங்கள போல பராமரிக்காததுனால இன்னைக்கு கிளினிக்ல நம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை கழிக்க வேண்டியதா போயிடுச்சு. சோ மனித வாழ்வின் ரொம்ப அடிப்படையான அம்சம் என்னன்னா அது உணவு. அதை தயாரிக்கிற இடம் நம்முடைய சமையலறை. ஆரோக்கியத்தை சமைக்க வேண்டிய சமையல் அறையில இப்போ நோய்களை சமைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு உணவு குறித்த ரகசியங்களை அளித்த நம்முடைய தமிழ் சமூகம் இப்போ தன்னுடைய உடல் நோய்களை தீர்க்கறதுக்காக கடல் கடந்து வெளிநாட்டு கம்பெனிகள் கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கு. எப்படின்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சப்ளிமெண்டரி ஃபுட்டு, சத்து பானங்கள், நோய் வந்துடுச்சுன்னா விட்டமின்கள், மினரல்கள், இப்படி நம்ம கம்பெனிங்க கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்முடைய தேவைகளை, உடலோட தேவைகளை தீர்மானிப்பது நம்முடைய வீட்டு சமையல் அறை தான். சமையல் அறைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கு. நம்முடைய உணவு முறை கடந்த சில தலைமுறைகள்ல ரொம்ப தாறுமாறா மாறிடுச்சு. உணவு குறித்து நம்ம கிட்ட நிலவக்கூடிய விதவிதமான நம்பிக்கைகள், கருத்துக்கள், இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும் கட்டுரைகள் அந்த நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் அலசி ஆராய்கின்றன. இந்த நூல் முன்வைக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில பரிசோதித்து பார்க்கலாம். அது சரின்னு உங்களுக்கு அனுபவம் ஆச்சுன்னா அதை உங்களோட வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த நூல் ஒரு 36 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை பகுதிகளை கவர் பண்றோம் அதை பொறுத்து அது எத்தனை நாட்கள் போக போகுது அப்படிங்கிறது இருக்கும். சோ நம்ம வீட்டுல கிச்சன் சரியா இருந்ததுன்னா நம்ம கிளினிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அடுக்கலைகளை ஒழுங்கமைப்பதன் மூலமா ஆஸ்பத்திரிகளில் இருந்து நாம தப்பித்துக் கொள்ள முடியும். சோ இதை கேட்ட உடனே இந்த உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ஒரு குரூப் சொல்லுமே, அந்த குரூப்பா நீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இன்னைக்கு திரும்பிய திசையெல்லாம் என்ன பண்றாங்க, எப்படியெல்லாம் உணவை மருந்தாக பயன்படுத்துவது, இந்த மாதிரி விளக்கக்கூடிய கட்டுரைகளும் நூல்களும் பரவி இருக்கு. நிஜத்துல நாம அதை பத்தி பேச போறது கிடையாது. சோ இந்த தலைப்பெல்லாம் கேட்டு சில எதிர்பார்ப்போட இப்படிதான் இந்த கிளாஸ் இருக்க போகுதுன்னு நினைச்சு வந்திருப்பீங்க. ஆனா இது உணவை எப்படி மருந்தா மாத்துறது, மருந்தை எப்படி உணவா மாத்துறது, உணவே மருந்து, மருந்தே உணவு, அந்த அடிப்படையில பேச போறது கிடையாது. உணவை மருந்தா பயன்படுத்துறத பத்தி நம்ம பேசுறது இல்ல. அப்படின்னா இப்போ மாடர்ன் ஃபுட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நவீன உணவுகள், அதனுடைய தீமைகளை பத்தி பேச போறாங்க, மரபு வழி உணவுகளின் பெருமை பத்தி பேச போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படின்னா என்னதான் நம்ம பேச போறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுமே முரண்பட்ட 2 துருவங்களை அடக்கியதாகவே இருக்கு. முரண்பட்டனா ஒன்றுக்கொன்று ஒத்து போறது இல்ல, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும், கான்ட்ராடிக்டரியா இருக்கும். 2 துருவங்கள்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்படிதான் இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுமே இருக்கு. இது இயற்கையின் நியதி. நம்ம வாழ்க்கையிலும் 2 எதிர் திசைகள் எப்போதுமே இருக்கும். 2மே அதீத எல்லைகள், அதாவது 2மே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸ். உதாரணமா நம்முடைய பாரம்பரியம் நல்லது அப்படின்னு பெருமிதப்படும் பண்பாட்டு ஆர்வலர்கள் பலரும் ஒரு பக்கம் இருப்பாங்க. நம்முடைய பாரம்பரியம், ட்ரெடிஷ்னல், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாட்டை காக்கக்கூடிய ஆர்வலர்கள் அப்படியும் இருப்பாங்க. நவீன விஷயங்கள் முழுமையா நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன பொருட்களே மனித வாழ்வை மாற்றின என்று சொல்லும் இன்னொரு தரப்பினர்.
அதாவது மனித வாழ்க்கை மாற்றுவது நவீன பொருட்கள் தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. பாரம்பரிய அம்சங்கள் எல்லாமே ரொம்ப பழசு, அறத பழசுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு என்ன யுகம்? ரேஸ் பைக் யுகம். இந்த ரேஸ் பைக் யுகத்துல போய் கட்ட வண்டியில யாராவது போவாங்களா? வாட்ஸ்அப் காலத்துல போஸ்ட் கார்டு அப்படின்னு எடுத்தா அது வேஸ்ட் இல்லையா? இப்படி கிண்டல் செய்யறவங்களும் இருப்பாங்க. இப்படித்தான் பழமையையும் புதுமையையும் ஒரு சார்போடு புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கமா புரிஞ்சுக்கிறது, ரெண்டையும் அலசி ஆராய்ந்து அன்பயாஸ்டா பாரபட்சம் இல்லாம புரிஞ்சுக்காம ஏதாவது ஒன்றை சப்போர்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க, ஒருதலை பட்சமா புரிஞ்சுக்கிறாங்க. இதே போல இரு துருவங்கள் நம்முடைய உணவு பற்றிய புரிதல்லையும் இருக்கு. ஒரு பக்கம் நம்முடைய பாரம்பரிய உணவுகள் சிறந்தவை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே சர்வரோக நிவாரணி போல எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உணவை மட்டுமே தீர்வாக நம்புவதும் நிகழுது. சர்வரோக நிவாரணினா என்ன? இந்த உணவை சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த உணவுதான் தீர்வு அப்படின்னு நம்புறதும் நிகழுது. இந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அதை எப்படி நம்முடைய வணிகமா மாத்துறது அப்படின்னு இந்த நம்பிக்கையை அறுவடை செய்யும் நோக்கத்துல மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் என்ன பண்ணுது? களம் இறங்குது. தங்களுடைய கடைகளை அவங்க மாத்திக்கிறாங்க. இதுவரைக்கும் என்ன வித்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை சேஞ்ச் பண்ணி மரபு வழி உணவுகளை விற்கும் நிறுவனங்களாக மாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் நவீன உணவுகள் மோசமானவைன்னு சொல்லிக்கிட்டு குடிக்கிற தண்ணீர்ல இருந்து கடிக்கிற கரும்பு வரை எல்லாமும் விஷம் அப்படின்னு பேசி பேசி ஒரு விரக்தி அடையிறது, இதுவும் நடக்குது. இப்படி இரண்டு துருவங்களுக்கு இடையில் உணவு பற்றிய குழப்பங்கள் நிறைய கிளம்பி வந்துட்டு இருக்கு. உணவுகளை பற்றியும் அவற்றோட மரபு தன்மை கலப்படம் பற்றியும் பேசுகிற போது உணவுக்கும் நம் உடலுக்குமான அடிப்படை தொடர்பை நாம மறந்துடுறோம். உணவுகளை பத்தியும் அவற்றினுடைய மரபு தன்மை கலப்படம் பற்றியும் பேசும் பொழுது உணவுக்கும் நம் உடலுக்குமான அடிப்படை தொடர்பை நாம மறந்துடுறோம். இந்த ஞாபக மறதியை அடியுரமாக பயன்படுத்தும் பல வணிக நிறுவனங்கள் நம்முடைய பயத்தை மூலதனமாக கொண்டு லாபத்தை அறுவடை செய்யறாங்க. பழைய பண்பாடும் வரலாறும் இல்லாம இன்றைக்கு நாம கிடையாது. அதே போல நவீனத்தை புறக்கணிச்சுட்டு போய் அந்த காலத்துல ஆதி மனிதர்கள் குகையில வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல குகையில வாழவும் யாரும் தயாராக இல்லை. உணவு விஷயத்திலையும் இதுதான் இயல்பான நடைமுறையாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட பழக்கங்கள், உணவுகள், உணவு முறைகளை மரபு தன்மையோடு நவீன காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதை பற்றி பேசுவதுதான் இந்த தொடரோட பிரதான நோக்கம். ஒவ்வொரு உணவின் தயாரிப்பு முறைகளில் உள்ள குளறுபடிகள் பற்றியும் அந்த காலத்தில் உணவுகளை எந்த அடிப்படையில் பயன்படுத்தினாங்க என்பதன் அறிவியல் பூர்வமான ரகசியங்களை பற்றியும் அறிந்து கொள்வோம். அப்படி நாம அறிந்து கொள்ளும் பொழுதே நம்முடைய நவீன கால வாழ்க்கையில் அவற்றை எவ்வாறு பிராக்டிக்கலா கொண்டு வரது பற்றியும் நமக்கு விரிவாக பார்க்க முடியும். ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு, 40 வயசுல தன்னுடைய உடலை அறிந்தவன் மருத்துவனாக இருக்கிறான், அறியாதவன் முட்டாளாக நோயாளியாக இருக்கிறான். அப்படி ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு. நம்ம மருத்துவர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, எந்த வயசுலயும் நோயாளியாக மாறாம இருக்கிறதுக்கு உடலையும் உணவையும் அறிந்து கொள்ள வேண்டும். உணவும் உடலும் வெவ்வேறானவை அல்ல, ஒன்றிலிருந்துதான் இன்னொன்று தீர்மானிக்கப்படுகிறது. எனவேதான் உடலை பற்றி அறியணும்னா உணவை பற்றி அறிய வேண்டும், உணவை பற்றி புரியணும்னா உடலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். உணவுகளை பத்தி பல தவறான புரிதல்களும் மிக மோசமான உணவு பழக்கங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் நம்மை கிச்சனில் இருந்து கிளினிக்கு அனுப்பக்கூடிய காரணிகளாக இருக்கு. எதற்கு சாப்பிடணும் என்ற உடலியல் ரீதியான கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உணவுகள் நோய்களை போக்கிடும்னு காரணம் தெரியாம நம்புறது. இவைதான் நாம் செய்யும் இரட்டை தவறுகள். ஒன்று உடல் பற்றிய அறியாமை, இன்னொன்று உணவு பற்றிய அறியாமை. இப்ப உடல் பற்றிய அறியாமை அப்படிங்கிறது நாம போன 5 வகுப்புகள்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். யாராவது இந்த வகுப்பை தான் முதல் தடவை கேக்குறீங்கன்னா அந்த வகுப்புகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சுலபமா இருக்கும். ஒன்று உடல் பற்றிய அறியாமை, இன்னொன்று உணவு பற்றிய அறியாமை. இப்ப இதற்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா பழங்களும் உடலுக்கு நல்லது அப்படின்னு பொதுவான கருத்தை நம்பி
ஆப்பிள் போன்ற அமிலத்தன்மை உள்ள பழங்களை அளவிற்கு அதிகமாக சாப்பிடுவது. ஒரு ஆங்கில பழமொழி கூட இருக்கு இல்லையா, an apple a day keeps the doctor away. அப்படின்னா ஆப்பிள்ங்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது, அதனால டாக்டர் கிட்ட போகாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் ஆப்பிள வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்களோ அந்த பகுதியில அந்த சீசன்ல விளையிற பழங்கள் காய்கறிகளே போதுமானது. இதற்காக வெளிநாட்டில இருந்து வெளியூர்ல இருந்து தருவிக்கப்பட்ட பழங்கள் அதை நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஒரு பக்கம் என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால விலை உயர்ந்த பழங்களை காய்கறிகளை வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு பழத்துக்கும் ஷெல்ஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய உயிர் சக்தி, அது கெட்டு போகாம இருப்பதற்கான கால அளவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா உயிர் சக்தி இருக்கிற எல்லாமே கெட்டு போகும். அப்ப அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்காக, ஏன்னா நிறைய மூலதனம் போட்டு இந்த வியாபாரம் பண்றாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நச்சு பொருட்களை பயன்படுத்துவாங்க. அது கெடாம இருக்கணும், அது ஃப்ரெஷ்ஷா பார்க்க தெரியணும், வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்ற வரைக்கும் அதை பாதுகாக்கணும்னா எவ்வளவு நச்சு பொருட்களை கலப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்கணும் இல்லையா. சோ கண்மூடித்தனமா நம்ம எல்லா பழங்களும் நல்லது அப்படின்னு, குறிப்பா இந்த ஆப்பிள்ல நிறைய அமிலத்தன்மை இருக்கு, அதை அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. நம்ம உடல் பற்றிய வகுப்பிலேயே நம்ம பார்த்தோம், ஒரே சுவை உள்ள உணவை ஒரே உணவை தொடர்ந்து சாப்பிடுவது கூட உடலுக்கு ஆரோக்கிய கேடை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு நம்பிக்கை வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் கரையும் அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு அனுபவம் இருக்கும். அத அவங்க கிட்ட இருந்து கேட்டு நம்ம தொடர்ந்து வாழைத்தண்டு ஜூஸ சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம்னா அது உடலின் நீர் சமநிலையை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சிஸ்டர், நான் காலம் காலமா கேட்ட விஷயமாச்சே, வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் எல்லாம் கரையுமே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த நூல்லயே அதை பற்றின விஷயங்கள் மறுபடி வரும். இருந்தாலும் என்னுடைய ஞாபகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க எந்த ஒரு உணவையும் மருந்தாக பயன்படுத்துறீங்கன்னா ஒரு முறையான சித்த மருத்துவருடைய அறிவுரைப்படிதான் செய்யணும். சில உடலுக்கு சில உணவுகள் ஏற்கும், சில உணவுகள் சில காய்கறிகள் சில உடலுக்கு ஏற்காது. அதெல்லாம் ஒரு முறையான சித்த வைத்தியம் படிச்சவருக்கு பிராக்டிஸ் பண்றவருக்கு தான் தெரியும். ஆனா நம்ம அப்படியா பண்றோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்துல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே செய்யறோம். அப்ப இந்த வாழைத்தண்டு ஜூஸை கூட தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது உடலின் நீர் சமநிலையை கெடுக்கும். ஏன்னா நம்ம உடல் பற்றிய ரகசியங்களை பார்க்கும் பொழுது 5 தத்துவங்களும் சமசீரான நிலையில இருக்கணும். அக்குபங்க்சர்ங்கிறது அந்த சமசீரற்ற நிலையை சமசீராக்குவது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அப்ப வாழைத்தண்டு ஜூஸ் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நீர் சமநிலை கெடும், அததான் இங்க சொல்றாங்க. அடுத்தது உடலின் புளிப்பு சுவை அதிகரிப்பதனால மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மாதிரி புளிப்பு சுவை அதிகரிக்கிறதுனால ஏற்பட்ட மலச்சிக்கலை வாழைப்பழம் இன்னும் அதிகரிக்கும். பொதுவா என்ன சொல்லுவாங்க, மலச்சிக்கல்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மலச்சிக்கலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உடலோட புளிப்பு சுவை அதிகரிக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்பட்டிருந்தனா வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல் இன்னும் அதிகரிக்கும். சோ எல்லா விதமான மலச்சிக்கலுக்கும் வாழைப்பழம் நிவாரணம் தரும்னு நம்பி வாழை மரங்களை மொட்டை அடிக்கிற அளவுக்கு சாப்பிடுறது இது கூட நாம செய்யற ஒரு தவறு. அதே போல மணி அடித்தால் சோறு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நம்மளுடைய கை கடிகாரம் என்ன நேரத்தை காட்டுது அதுக்கு அலாரம் வச்சு சாப்பிடுறது, இது கூட உடலை கெடுத்துக் கொள்வதுதான். இது குறித்து நம்ம உடலை பற்றிய ரகசியங்கள்ல நல்ல டீட்டெயில்டாவே பார்த்துட்டோம். அடுத்தது சமையல். சமையல் அப்படின்னா என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா சத்துக்களை சமப்படுத்தும் செயல். சமையல் அப்படின்னா சத்துக்களை சமப்படுத்தும் செயல். ஏன்னா எல்லாத்துலயும் அந்த சமப்படுத்துவது, பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ சமையல்ல என்ன நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்காம எல்லா உணவுகளையும் அதன் சமநிலை கெடுமாறு சமைப்பது, சாப்பிடுவது, இது கூட நாம செய்யக்கூடிய ஒரு தவறு. உடலிலும் உணவிலும் நாம செய்யற தவறுகளை இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்முடைய முன்னோர்கள் உணவிலும் உண்ணுவதிலும் பல ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு உடலும் தனித்தன்மை வாய்ந்தது.
எனவே ஒவ்வொரு உடலுக்கும் ஏற்ற தனித்தனியான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்தது. உணவு பற்றியும் உடல் பற்றியும் பல ஃபார்முலாக்களை நமக்காக உருவாக்கி தந்தாங்க நம்முடைய தாத்தாக்கள், நம்முடைய பாட்டிமார்கள். உடலையும் உணவையும் புரிஞ்சுக்க நம்முடைய முன்னோர்கள் விஞ்ஞானிகளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உணவியல் துறையில உடலியல், உளவியல், உலகியல் எல்லாத்துலயுமே விஞ்ஞானிகளாகத்தான் இருந்தாங்க. உணவியல், உடலியல், உளவியல். உளவியல்னா மனம் சார்ந்த விஷயம், உலகியல்னா உலகத்தை சார்ந்த விஷயங்கள். இதுல நான்முக தத்துவத்தையும் அவர்களின் அறிவியலையும் நாம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்படி முதல் பகுதி முடியுது. இப்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆழத்துக்கு விளக்கத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பகுதிகள்ல நமக்கு பதில் கிடைக்கும். இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்முடைய முன்னோர்களின் அறிவியல் புரிதலை ஒரு சில செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணமா மிளகாய் தெரியுமா? அப்ப எல்லாரும் சொல்வீங்க, ஆமா மிளகாய்னா எனக்கு தெரியும். சரி, அது எந்த நாட்டு உணவு தெரியுமா? மிளகாய் நம்ம நாட்டு தாவரமே கிடையாது. சோ மிளகாய் நம் நாட்டு தாவரமே அல்ல. அதனுடைய பெயர்லயே அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து சில்லி அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எந்த நாட்டு பொருள் அப்படின்னு. சோ நம்ம சமையல்ல காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்று மிளகு, பெப்பர். மிளகாய் என்ற சொல்லிற்கு மிளகு போன்ற என்ற அர்த்தம் இருக்கு. மிளகாய்க்கு உண்மையில் பெயரே கிடையாது. மிளகாய் எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக குறிக்கப்பட்ட ஒரு ஒப்பீடு தான் அதனுடைய பெயராகவே மாறிவிட்டது. மிளகு போன்ற ஒரு காய், அததான் மிளகாய்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மிளகுல காரம் இருக்குல்ல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிளகாய் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. மிளகாயின் பூர்வீகம் தென் அமெரிக்க நாடான சிலி என்றும் ஐரோப்பிய நாடுகள் என்றும் இருவிதமா சொல்லப்படுது. அப்படி கொண்டு வரப்பட்ட மிளகாய் நம்முடைய மிளகை போல காரமுடையதாக இருந்ததுனால இந்த பெயர் வந்தது. பெயர் வைத்து விட்டால் நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் பெரிய விஞ்ஞானிகளா என்ன? அப்படி இல்ல. இன்னும் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போகல. இந்த மிளகாயை ஈரத்தன்மை மாறுவதற்கு முன்னால் உணவில் பயன்படுத்தினால் நல்ல உணவாக இருக்கிறது என்று கண்டு கொண்டார்கள். மறுபடியும் சொல்றேன், இந்த மிளகாயை ஈரத்தன்மை மாறுவதற்கு முன்னால் உணவில் பயன்படுத்தினால் நல்ல உணவாக இருக்கிறது என்று கண்டு கொண்டார்கள். அதாவது ஈரத்தன்மைனா பச்சை மிளகாயா இருந்தா நல்லது. அக்காலத்து உளவியல் அறிஞர்கள் இதை தெரிந்து கொண்டார்கள். மிளகாயின் குளிர்ச்சி குறைந்து காய்ந்து போகுமானால் அது நச்சுத்தன்மையாக மாறுகிறது என்றும் அறிந்து கொண்டார்கள். சோ ட்ரை சில்லி, மிளகாயை காய வைக்கும் பொழுது அதனுடைய குளிர்ச்சி போயிடுது, ட்ரை ஆயிடுது. அப்ப அது நச்சுத்தன்மையா மாறுது. ஈரம் குறைந்து உருமாறும் நஞ்சை நீக்குவதற்காக ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன டெக்னிக்னா, மிளகாய் காய்ந்தவுடன் அதை பவுடராக்கி மிளகாய் பொடியாக சாம்பார், குழம்பு முதல் சகலத்துக்கும் நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்படி அதனை அரைக்கும் பொழுது ஒரு துண்டு மஞ்சளையும் கூட சேர்த்து வைத்து அரைத்தால் மிளகாயின் நச்சுத்தன்மை மறைந்து விடுகிறது என்பதுதான் அந்த டெக்னிக். எதற்காக மஞ்சள் சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாவிட்டாலும் இன்னும் எல்லா வீடுகளிலும் மிளகாய் பொடி அரைக்கும் சாமான்களில் மஞ்சளும் சேர்த்து அரைக்கும் பழக்கம் இயல்பான நடைமுறையாக இருந்து வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட ஒரு உணவு ஆய்வில்தான் இந்த உண்மையை கண்டுபிடித்தார்கள். யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? யாராவது இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்களா? மிளகாய் பொடி அரைக்கும் பொழுது மிளகாயோடு மஞ்சளையும் சேர்த்து அரைக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்கா? சொல்லுங்க. இருக்கு. நான் இப்ப வரும்போது இந்தியாவில இருந்து அரை கிலோக்கு 25 கிராம் மஞ்சள் அரைச்சிட்டு வந்தேன். ஓகே, அப்படிதான் அரைப்போம். மிளகாய் எடுத்து அரைப்போங்க சிஸ்டர். இப்ப நிறைய வந்து நம்ம பாட்டி அப்படி செய்தாங்க அப்படின்னு நம்ம அம்மா செய்வாங்க, நம்ம அம்மா அப்படி செய்தாங்கன்னு நாம செய்வோம். ஆனா எதனால அப்படி செய்யறோம் அப்படின்னு தெரியாம செஞ்சிட்டு இருப்போம். பட் இங்க வந்து அத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மஞ்சள் சேர்க்காமல் பயன்படுத்தப்படும் மிளகாய் பொடியில் புற்றுநோயை உருவாக்கும் காரணி இருப்பதாகவும் மஞ்சள் சேர்க்கும் பொழுது அக்காரணி மாறி விடுவதாகவும் அந்த ஆய்வு உறுதி செய்தது. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசர்ச்ல வந்து மஞ்சள் சேர்க்காம பயன்படுத்துற மிளகாய் பொடியில
கேன்சரை உருவாக்குற ஒரு காரணி இருக்கு. ஆனா மஞ்சள் சேர்த்து அரைக்கும் பொழுது அந்த காரணி சேஞ்ச் ஆயிடுது அப்படிங்கறத அந்த ரிசர்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சோ நம்ம நாட்டு உணவின் உண்மைகளை வெளிநாட்டுக்காரர் ஒருவர் வந்துதான் நமக்கே சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். ரொம்ப சமீபத்துல சிறுதானியங்களை பற்றி நம்ம அதிகமா பேசிட்டு வரோம். நல்ல விஷயம்தான். அப்படி என்னதான் இந்த சிறுதானியங்கள்ல இருக்கு? நம்ம முன்னோர்கள் அரிசி உணவை சில நாட்களில் மட்டுமே குறைவாகவும் சிறுதானியங்களை தினமும் சாப்பிட்டதற்கு என்ன காரணம்? அதாவது சிறுதானியங்களை வந்து தினமும் சாப்பிடுவாங்க, அரிசி உணவை சில நாட்கள்ல மட்டும் குறைவா சாப்பிடுவாங்க. இதற்கு என்ன காரணம்? அரிசி விலை அதிகம் அப்படிங்கறதுனால அப்படி செஞ்சாங்களா? சமீபத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடைபெற்ற ஒரு அகழ்வாராய்ச்சியில மண்ணில் புதையுண்ட ஒரு பழங்கால நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது முகலாயர் ஆட்சி காலத்துல இருந்த ஃபதேபூர் சிக்ரி பகுதியின் அருகில் உள்ள ஒரு சிறு நகரம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கை பேரழிவினால் அந்த நகரம் புதையுண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். அந்த நகரத்தோட கட்டிட அமைப்பு, நாகரிகம் எல்லாமே சிறப்பானதா இருந்துதான். சரி, விஷயத்துக்கு வரலாம். அந்த புதையுண்ட நகரின் வீதியில் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சாங்க. வீட்டுக்கு உள்ள நம்ம கிராமங்கள்ல பயன்படுத்தும் அடுக்கு பானை கிடைச்சுதான். உரி என்று அழைக்கப்படும் அந்த அடுக்கு பானையில் கேழ்வரகு இருந்தது. பொதுவா ஒரு பழைய பொருளானது இப்படி நீண்ட காலம் கிடந்தால் அதனுடைய நிறம், வடிவம் எல்லாமே மாறி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கேழ்வரகின் நிறமோ உருவமோ கொஞ்சமும் மாறாமல் இருந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்த ஆய்வாளர்கள் அந்த வீட்டின் தொன்மையை கண்டறிய கார்பன் பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது அதனுடைய வயசு 1200 ஆண்டுகள். கண்டுபிடிக்கப்பட்ட கேழ்வரகு நிறம் மாறாமல் இருந்தது மட்டுமல்ல, சுவையும் அப்படியே இருந்தது. சரி, இதனுடைய குணம் மாறாம இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக கிடைத்த கேழ்வரகை நிலத்தில் விதைத்து பார்த்தார்கள். 1200 ஆண்டுகளுக்கு பின்னால கூட அந்த கேழ்வரகு முளைத்தது என்பதுதான் அற்புதம். அது எப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அது முளைக்குது? நாம வழக்கமா சாப்பிடுற அரிசி எடுத்துக்கிட்டா அதனுடைய நெல்லானது எவ்வளவு காலம் வரைக்கும் முளைக்கும் தன்மையோட இருக்கும்? இப்ப நமக்கு கடைகள்ல கிடைக்கிற அரிசி எல்லாம் சாப்பிடறதுக்கு மட்டும்தான். இத வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் கம்பெனிகள் கிட்ட இருந்து விதை பெறப்பட்டு விளைவிக்கப்படுபவை. இங்க நாம பேசுறது நம்பர்களில் அழைக்கப்படும் நவீன அரிசிகளை பற்றி அல்ல, உண்மையான அரிசிகளை பற்றி. பாரம்பரியமா நம்முடைய விவசாயிகள் அறுவடையில் கிடைக்கும் நெல்லில் ஒரு பகுதியை விதை நெல்னு பத்திரமா ஒதுக்கி வைப்பாங்க. மீதியை உணவுக்காக பயன்படுத்துவாங்க. விதை நெல்லை எடுத்து மறுபடியும் விதைப்பாங்க, அப்புறம் அறுவடை செய்வாங்க. இது ஒரு சங்கிலி தொடர் சுழற்சியாக இருக்கும். இது மாதிரியான பழைய அரிசி ரகத்தை எடுத்து விதைத்தால் அது எவ்வளவு நாள் முளைக்கும் தன்மையோட இருக்கும் தெரியுமா? அதிகபட்சம் 2 ஆண்டுகள். அந்த அரிசியின் உயிர்த்தன்மை 2 ஆண்டுகள் வரைதான் உயிர்ப்போடு இருக்கும். ஆனால் ஃபதேபூர் சிக்ரியில் கிடைத்த கேழ்வரகு 1200 வருடங்களாக முளைக்கும் தன்மையோடு இருந்ததுன்னா அதனுடைய உயிர்த்தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா உயிர்த்தன்மை இருந்தாதான் ஒரு விதை முளைக்கும். சாதாரண அரிசி வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் தான் அதனுடைய அந்த நெல்ல விதை, அதாவது முளைக்கும் தன்மை இருக்கும். ஆனா இது வந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கேழ்வரகு 1200 ஆண்டுகள் கழித்தும் முளைக்குதுன்னா அதனுடைய உயிர்த்தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. எனவேதான் சிறுதானியங்கள் என்று அழைக்கப்படும் கேழ்வரகு உள்ளிட்ட பல்வேறு தானியங்களை மிக சிறந்த உணவாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். ஆஸ்பத்திரிகளில் இருந்து தப்பித்துக் கொண்டார்கள். இப்பொழுது நாமும் பயன்படுத்த துவங்கினால் நோய்களில் இருந்து தப்பிவிடலாம் என்று அவசரமாக மரபுக்கு திரும்புகிறோம். ஆனால் நம் முன்னோர்களுக்கு இருந்த உணவு பற்றிய அறிவை நாம் பின்பற்றாமல் வெறுமனே சிறுதானியங்களை சாப்பிட்டாலும் இன்றைய நோய்களில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. சிறுதானியங்கள் ரொம்ப சிறந்தவைன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டாலும் நோய் வரும்னு சொன்னா எப்படி நம்புறது? இப்படி ஒரு கேள்வி வரும். சரி, சிறுதானியங்களின் முறையான பயன்பாடு பற்றி பார்க்கலாம். இப்படி பகுதி 2 முடியுது. பகுதி 3க்கு போலாம்.
நாம அதிகமா பயன்படுத்தும் அரிசியை விட சிறுதானியங்களில் அதிக உயிர் சக்தி இருப்பதை புதையுண்ட நகரத்தின் ஆய்வு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எந்த விஷயம் பத்தி புதுசா தெரிஞ்சுக்கும் பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டு அதனுடைய எல்லை வரைக்கும் போயிடுவோம். நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய சொத்து கிடைச்சிடுச்சு, இனி அதை மட்டுமே சாப்பிட்டு நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு ஃபுல் டைம் வேலையா நம்ம கிளம்பிடுவோம். ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, மிகினும் குறையினும் நோய் என்று நம் தாத்தாக்கள் சொன்னதையும் ஒரு உணவை எப்படி பயன்படுத்தணும் என்பதையும் வசதியா மறந்துடுறோம். அப்படின்னா சிறுதானியங்களை எப்படிதான் சாப்பிடுறது? சிறுதானியங்களில் கம்பு, கேழ்வரகு, சோளம், குதிரைவாலி, வரகு, சாமைன்னு பல வகை உண்டு. சோளத்தில் கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், புரதம், நார்ச்சத்து இருக்கிறது. கேழ்வரகில் பாலை விட 10 மடங்கு அதிகமான கால்சியம் இருக்கிறது. குதிரைவாலி, வரகு, சாமை எல்லாவற்றிலும் புரதம், இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. ஆகவே சிறுதானியங்கள் நம் உடலிற்கு மிகவும் நல்லது என்று இந்த பட்டியலை நம்பி நாம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிடுறது உணவா மருந்தா? ஏன்னா கட்டுரையோட ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல, உணவை உணவாக கருதி சாப்பிடணும், உணவை மருந்தாக கருதி சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த சிறுதானியத்துல இத்தனை சத்துக்கள் இருக்கு, இந்த சிறுதானியத்துல இத்தனை சத்துக்கள் இருக்கு, இந்த சிறுதானியம் இந்த நோய்க்கு மருந்து அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உணவை சாப்பிடுறோமா மருந்த சாப்பிடுறோமா? அப்படின்னா மருத்துவத்தன்மை உள்ள உணவுகளை மட்டும் சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமா? உணவை விட நாம அதிகமா பயன்படுத்துற தண்ணீர்ல என்ன மருத்துவத்தன்மை இருக்கிறது? தண்ணீருங்கிறது 0 கலோரி அப்படின்னு சொல்றாங்க, அதுல சத்தே இல்ல அப்படின்னு யார் சொல்றது? நவீன அறிவியல், மாடர்ன் சயின்ஸ். உடம்புல நிறைய சாப்பிட்டா நிறைய கேலரிஸ் உடல் பருமன் ஆயிடுது, வெயிட் அதிகமாயிடுது. அதனால சாப்பாடு சாப்பிடாதீங்க, தண்ணீரை குடிங்க, நிறைய தண்ணீரை குடிங்க. சில பேர் அதை கூட பண்றாங்க, நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு சாப்பிட போவாங்க, ஏன்னா அப்ப குறைவான கேலரிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் தண்ணீருங்கிறது 0 கேலரி அப்படிங்கிறாங்க. அதே போல விட்டமின்களோ, புரதங்களோ, இரும்பு சத்தோ, கால்சியமோ, மெக்னீசியமோ கூட தண்ணீரில் இல்லை. சத்தும் இல்லை, மருத்துவ குணமும் இல்லை. அப்புறம் ஏன் தான் தண்ணீரை நம்ம குடிக்கிறோம்? 0 கேலரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல எதுவுமே இல்லை அப்படின்னா அதுல சத்தும் இல்லை, மருத்துவ குணமும் இல்லை. அப்புறம் ஏன் தான் நம்ம தண்ணியை குடிக்கிறோம்? உடலின் தேவைதான் உணவையும் தண்ணீரையும் தீர்மானிக்கிறது. இப்போ நிறைய டைம் நம்ம சக்தியே இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா தண்ணீரை மட்டும் குடிக்கும் பொழுது கூட உடல்ல சக்தி கிடைக்குது இல்ல? தண்ணீர் குடிச்ச உடனே கூட கொஞ்சம் உடம்புக்கு சக்தி கிடைக்குது. அப்ப தண்ணீர்ல சத்தே இல்ல, கேலரிஸே இல்லைன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? சோ உடலின் தேவைதான் உணவையும் தண்ணீரையும் தீர்மானிக்கிறது. உடலுக்கு என்ன தேவையோ, சாப்பாடு வேணும், உணவு வேணும்னா அது பசியா அறிவிக்கும், தண்ணீர் தேவைன்னா தாகமா அறிவிக்கும். சோ இத நம்ம கருத்துல எடுத்துக்காம உடலோட மொழியை அறிந்து கொள்ளாமல் நாம டிசைட் பண்றோம் உணவு சாப்பிடணுமா தண்ணீர் சாப்பிடணுமா அப்படின்னு. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சோளத்தை உணவில் சேர்த்தால் ஆஸ்டியோபொரோசிஸ் என்ற எலும்பு சிதைவு நோய் வராது. குதிரைவாலியை சாப்பிட்டால் இதயத்தில் கொழுப்பு அடைப்பு கரைந்து போகும். கேழ்வரகில் இருக்கும் மித்தியானைன் என்ற அமினோ அமிலம் உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை குறைக்கும். இதையெல்லாம் நம் தாத்தாக்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்துதான் சாப்பிட்டு வந்தார்களா என்ன? நம்முடைய முன்னோர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இதுல கொழுப்பு அடைப்பு கரைஞ்சிரும், இதுல இந்த அமினோ ஆசிட் இருக்கு, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிட்டு வந்தாங்களா என்ன? இதில் எந்த வேதியியல் பொருள் பற்றிய அறிவும் அவர்களுக்கு இருந்திருக்கவில்லை, அது அவர்களுக்கு தேவைப்படவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் நோயின்றி ஆரோக்கியமானவர்களாகவும் திடகாத்திரமானவர்களாகவும் வாழ்ந்தார்கள். ஒரு உணவை உணவாக மட்டுமே நாம் புரிந்து கொண்டால் நம் உடலிற்கு மருந்துகளின் தேவை இருக்காது. இது ஒரு புதிய கருத்து, நம்முடைய பழைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு கருத்து. நம்ம திறந்த மனசோட அதை கேட்கலாம். முழு புக்கையும் படிக்கும் பொழுது நமக்கு இதற்கான பதிலாம் புரிஞ்சிருக்கும். ஒரு உணவை உணவாக மட்டுமே நாம் புரிந்து கொண்டால் நம் உடலிற்கு மருந்துகளின் தேவை இருக்காது. நம் முன்னோர்கள் எல்லா உணவுகளையும் நம் தேவைக்கு உணவுகளாகவே பயன்படுத்தினார்கள். தங்களோட தேவைக்கு உணவுகளாக மட்டுமே தான் உணவை பயன்படுத்தினாங்க. சரி, உணவை மருந்தாக பயன்படுத்தினா என்ன நல்ல விஷயம் தானே?
சரி, ஓகே, அத பத்தி நல்ல டீடைல்டா அப்புறமா பேசலாம். இப்போ சிறுதானியங்களில் என்ன இருக்கிறது அதை நம்ம தொடரலாம். சிறுதானியங்களில் மட்டுமல்ல, எல்லா உணவுகளிலும் அடிப்படையாக இருப்பது உயிர் சக்தி தான். சோ இந்த உயிர் சக்தி பத்தி நம்ம கடந்த 5 எபிசோட்லயும் பார்த்தோம். எல்லா உணவுகளிலும் அடிப்படையாக இருப்பது உயிர் சக்தி தான். உயிர் சக்தியின் செறிவும் திணிவும் தான் ஒவ்வொரு உணவிலும் மாறுபடுகிறது. சோ எந்த உணவுல எவ்வளவு உயிர் சக்தி இருக்கு, அதனுடைய செறிவு திணிவு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு உணவிலும் மாறுபடுது. இந்த உயிர் சக்தி தான் உணவின் அடிப்படை ஆற்றல். மறுபடியும் படிக்கிறேன். இந்த உயிர் சக்தி தான் உணவின் அடிப்படை ஆற்றல். இந்த ஆற்றலை உடல் உட்கிரகித்து தனக்கு தேவையான சத்துக்களாக மாற்றிக்கொள்கிறது. இந்த ஆற்றலை, அதாவது உணவுல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி ஆற்றலை உடல் என்ன பண்ணுது? உட்கிரகிக்குது, தனக்கு தேவையான சத்துக்களாக மாற்றிக்கொள்கிறது. நம்ம அந்த ஒரு கிளாஸ்ல பார்த்தோம்ல, மாடு மக்னீசியம் நிறைஞ்சிருக்கிற உள்ள சாப்பிடுது. அந்த உடல் தனக்கு தேவையான கால்சியத்தை மக்னீசியத்துல இருந்து உருவாக்கிக்குது. அததான் இங்க சொல்றாங்க. அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை உடல் உட்கிரகித்து தனக்கு தேவையான சத்துக்களாக மாற்றிக்கொள்கிறது. உணவுகளின் அடிப்படை ஆற்றல் பற்றிய அறிவுதான் நம்முடைய முன்னோர்களின் சொத்து. சோ உணவுல இருக்கக்கூடிய அந்த பேசிக் உயிர் சக்தி பற்றிய அறிவு தான் அவங்க கிட்ட இருந்ததே தவிர, இந்த உணவுல கால்சியம் இருக்கு, அந்த உணவுல புரோட்டீன் இருக்கு, இந்த உணவுல இது இருக்கு, அது இருக்கு, இந்த ஆசிட் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அடிப்படை அந்த அவர்களோட சொத்தே உணவுகளின் அடிப்படை ஆற்றல் பற்றிய அறிவு. சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், உடலிற்கு தேவை இருக்கிறதா என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். உடலின் தேவைனா என்ன? ஒரு செல்போன்ல பேட்டரி தீர்ந்து போவது போல உடல் தன்னுடைய இயக்கத்தால் தான் வைத்திருந்த ஆற்றலை இழக்கிறது. அதாவது நம்முடைய வெளிப்புறமான உறுப்புகளுடைய இயக்கம், நம்முடைய உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் இயக்கம். சோ இந்த இயக்கத்துக்கு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலை உடல் செலவழிக்குதுன்னா ஆற்றல் காலியாகும். அப்போ வேலைகளில் செலவழிந்து விட்ட ஆற்றலை நம்ம கிட்ட கேக்குது. உடல் எந்த மொழியில நம்ம கிட்ட கேட்கும்? உணவு தேவைப்படும் பொழுது பசி ஏற்படும், தண்ணீர் தேவைப்படும் பொழுது தாகம் ஏற்படும். இவைதான் உடலின் அடிப்படை தேவைகள். இப்படி உடல் கேட்கும் பொழுது தேவைக்கேற்றவாறு உயிர் சத்துள்ள உணவுகளை நாம கொடுத்தால் போதும். உடலிற்கு என்ன விதமான வேதியியல் சத்து தேவையோ அதனை உடல் உருவாக்கி கொள்ளும். மறுபடியும் படிக்கிறேன். உடல் கேட்கும் பொழுது தேவைக்கேற்றவாறு உயிர் சத்துள்ள உணவுகளை நாம கொடுத்தால் போதும். உடலிற்கு என்ன விதமான வேதியியல் சத்து தேவையோ அதனை உடல் உருவாக்கி கொள்ளும். உணவில் உள்ள உயிர் சத்தின் அளவையும் தன்மையையும் நம் தாத்தா பாட்டிகள் அறிந்து வச்சிருந்தாங்க. அதனை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற உடல் அறிவையும் அவங்க கிட்ட வச்சிருந்தாங்க. உடல் பற்றிய அறிவும் உணவு பற்றிய தெளிவும் இருந்ததுனாலதான் நோய்கள் பற்றிய அச்சமின்றி வாழ்ந்தார்கள். ஆனா இப்படி பழமை பேசுறதுனால என்ன பயன்? உணவு பற்றிய உடல் பற்றிய நவீன அறிவியல் இந்தியாவுக்குள்ள வரலன்னா நம்முடைய சராசரி ஆயுள் கூடி இருக்குமா? ஏன்னா இப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. மாடர்ன் சயின்ஸ் வந்ததுனால ஆங்கிலேயர்கள் உள்ள அவங்களுடைய மருத்துவ முறையெல்லாம் சொன்னதுனாலதான் நம்முடைய லைஃப் ஸ்பேன் சராசரி ஆயுள் கூடி இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்படி கேள்விகள் நமக்கு தோன்றும். ஏன்னா நமக்கு அப்படிதான் பாடங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய உண்மை பொய் என்ன நமக்கு தெரியாது இல்ல. நம்ம என்ன படிச்சோமோ அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி, முதல்ல உங்க வீட்டுல இருந்தே நம்மளோட ரிசர்ச் ஆரம்பிக்கலாம். உங்க அப்பாவோட ஆயுளை விட தாத்தாவின் ஆயுள் கூடுதலா இருந்ததா அப்படின்னு யோசிங்க. தாத்தாவின் அப்பாவினுடைய ஆயுள் எப்படி இருந்தது? நீங்கள் அறிந்த எல்லா வீடுகளிலும் இருந்த பெரியவர்களின் ஆயுள் என்னவாக இருந்தது? இந்த கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிக்கும் பொழுதே ஒரு விஷயம் நமக்கு விளங்கி இருக்கும். சரி, புத்தகத்துல என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. உங்க அப்பாவோட ஆயுள், உங்க தாத்தாவோட ஆயுள், உங்க தாத்தாவோட அப்பாவோட ஆயுள் எப்படி இருந்தது? இது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை தவிர நீங்கள் அறிந்த குடும்பம் அப்படி பார்த்து என்ன சொல்வீங்க? லைஃப் ஸ்பேன் ஆயுள் எப்படி இருந்தது?
தாத்தாவோட ஆயில் அவங்க அப்பாவோட ஆயில்ல இருந்தா அதிகமா இருந்து அவங்களுக்கு நோயும் இல்லைங்க. வயசாயிடுச்சுன்னா தடி ஊனிக்கிட்டு நடந்துகிட்டு அவங்க ரொட்டீன் ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் ஸ்பேன்லாம் 90 வயசுக்கு மேல இருந்தாங்க. 120 வயசு கிட்ட கூட இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வயசானவங்கலாம் அந்த அளவுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. பொதுவா அந்த காலத்துல உள்ளவங்க கொஞ்சம் நல்ல ஆயிலோட தான் இருந்திருக்காங்க. இப்ப ஆனா நம்ம ஜென்ரேஷன் அதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் வந்து நல்ல ஆயிலோட தான் இருந்திருக்காங்க. ஆஹ் சோ அதுதான் உண்மை. அவங்க சொல்ல வர விஷயம் அதுதான். புரியுதுங்களா? சிஸ்டர், எங்க மாமனார் வந்து 98 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ம் அவங்க அம்மா வந்து 108 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ம் சோ இதுல வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த சராசரி ஆயுள் வந்து உண்மையில பார்த்தா குறைஞ்சிட்டு வருது. 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம முன்னாடி என்ன கருத்து வச்சிருக்காங்க? ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சராசரி வயது அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம், ஆங்கில மருத்துவ முறை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியர்களோட சராசரி ஆயுள் அதிகரிச்சுது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அததான் நாமளும் நம்பிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப புக்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நம்மை விட நம் தாத்தாக்களின் ஆயுளும் அதிகம், ஆரோக்கியமும் அதிகம். அவர் 80 வயசுல தினமும் வாக்கிங் போறாரு. நான் அவர் வயசுல எப்படி இருப்பேனோ என கவலைப்படும் பேரன்களால் நிறைந்தவை நம் வீடுகள். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சிஸ்டர். ஆஹ் நம் தாத்தாவின் காலத்தில் 100 வயது தாண்டி வாழ்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததே. நம் வீட்டின் ஆயுள் கணக்கும் நம் தெருவின் ஊரின் ஆயுள் கணக்கும் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நாட்டின் ஆயுள் கணக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்கிறது. ஒரு இந்தியனின் சராசரி ஆயுட்காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 34. பாருங்க, நம்ப முடியுதா இதெல்லாம்? ஒரு இந்தியனின் சராசரி ஆயுட்காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 34, ஆனால் இப்பொழுது 67 அப்படின்னு சொல்றாங்க. ஆயுட்காலம் இப்பொழுதுதான் கூடியிருக்கிறது என்று கூறுகின்றனர். ஆயுட்காலம் இப்போதுதான் கூடியிருக்கிறது என்று கூறுகின்றனர். ஆங்கிலேயர்கள் நம் கைகளில் கொடுத்து விட்டு போன ஆவணங்கள். சோ அவங்க நம்ம கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த நவீன அறிவியல் மூலமா தான் ஆயுட்காலம் அதிகமாகி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியாத ரகசியம். அதனாலதான் அந்த கேள்வி உங்க முன்னாடி வச்சேன். சோ வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அதிலும் ஆங்கிலத்துல எழுதினா அது அறிவியலே தான், இப்படி நாம நம்பி அவங்க கொடுத்த ஆவணங்களை பற்றி கேள்வி எழுப்புறதே கிடையாது. இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு அப்படிங்கிறதையும் அதற்கான கடல் வழியையும் 1500களில் தான் ஐரோப்பியர்கள் கண்டு கொண்டார்கள். அப்புறமா நம்ம நாட்டுக்குள்ள அந்நியர்கள் வருகை அதிகமாகியது. நாடு அடிமையானது. 1600களிலிருந்து 1900, அதாவது 19th செஞ்சுரி வரைக்குமான 300 வருடங்களில் இந்திய கணக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக ஆங்கிலேயர்களுக்கு தெரியும். சோ ஆங்கிலேயர்கள் வந்தா கூட ஒரு 300 வருஷம் தான் அவங்களுக்கு இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய கணக்கு தெரியும். அதற்கு முந்தைய இந்தியாவின் மக்கள் தொகை பற்றியோ அவர்களின் ஆயுள் பற்றியோ ஆங்கிலேயருக்கு எப்படி தெரிந்திருக்கும்? இது அடிமை இந்தியாவின் கணக்கா? அக்காலத்தில் எல்லா ஊர்களிலும் இருந்த மக்கள் இக்கணக்கில் சேர்த்து கொள்ளப்பட்டார்களா? அவர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய அறிவியல் உயர்ந்தது என்று காட்டுவதற்காக மரபு வழி அறிவியலை புறக்கணித்தார்கள். அதனை முழுமையாக செய்து முடிப்பதற்கான கணக்குதான், அதாவது பினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண கணக்கு தான் இது. இந்தியர்களின் ஆயுள் பற்றிய பழங்கதைகள் இந்தியர்களின் ஆயுள் எப்பொழுதும் கூடுதலாதான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்முடைய மரபு வழி அறிவியலின் அழிவுக்கு பின்னாடி அது குறைந்து போயிருக்கு என்பதுதான் உண்மை. இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இந்தியர்களோட ஆயுள் பத்தி நிறைய பழங்கதைகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியர்களோட ஆயுள் எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. ஆனா நம்முடைய மரபு வழி அறிவியல் அது அழிஞ்ச பிறகுதான் இந்த சராசரி ஆயுள்ங்கிறது குறைஞ்சு போயிருக்கு. இதுதான் உண்மை. 100 வயசுக்கு மேல இருந்த நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் தொலைஞ்சு போயிட்டு இப்போ 20 வயசு டயபெட்டிஸ் நோயாளிகள் அதிகரிச்சிருக்காங்க. சரி, கதைக்கு வரலாம். உடலின் தேவையை அறிந்து சிறுதானியங்களின் உயிர் சத்தை நாம் முறையாக பயன்படுத்தும் பொழுது நோய்களில் இருந்து தப்ப முடியும். சிறுதானியங்களின் முறையான பயன்பாடு என்றால் என்ன? இப்படி சிறுதானியம் சாப்பிட்ட நம் முன்னோர்கள் கூட்டம் கூட்டமாக கொள்ளை நோய்கள் வந்து செத்த போது இந்த உணவு பற்றிய அறிவு எங்கே போனது?
அப்படின்னு ஒரு கேள்விய வச்சு இந்த பகுதி முடியுது. சோ நாம இங்க நிறுத்திக்கலாம். நம்ம 3 பகுதிகளை முடிச்சிருக்கோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னாடி வரக்கூடிய பகுதிகள்ல நமக்கு விடை கிடைக்கும். இதுல என்னன்னா நம்ம ரொம்ப கவனத்தோடு திறந்த மனதோடு கேட்கணும். சார் இப்ப இந்த இதுல நிறைய புரிதல் இருக்குங்க சார். சொல்லிக் கொடுத்ததுல கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு இருக்குங்க சார். நேருக்கு வந்து இன்னும் தெரிய இன்னும் நிறைய கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சார். ஓம் சம்திங் சிஸ்டர். ஓம் சாந்திங்க சிஸ்டர். தேங்க்யூ ஓம் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர்.